கையும் களவுமாக சிக்கிய 100 கோடி ரூபாய் ஊழல். கோவில் நிலத்தை ரிஜிஸ்டர் செய்தது அம்பலம். வசமாக சிக்கிய தாவேக அரசு. ரிஜிஸ்டர் செய்ய வேண்டிய சர்பதிவாளர் டிரான்ஸ்ஃபர் வாங்கியது எப்படி? அடிஷனல் பொறுப்பிற்கு வந்த சர்பதிவாளர் ஒரே நாளில் 100 கோடி ரூபாய் ரிஜிஸ்டர் செய்தது எப்படி? ஒட்டுமொத்த ஊழலும் ஆதாரத்துடன் அம்பலமானது. பத்திரப்பதிவு செய்த 2 நாளில் கோவில் ஆணையர் அறநிலைத்துறை ஆணையராக பதவி உயர்வு பெற்றது எப்படி? அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷுக்கு இது தெரியாமல் நடந்ததா? இந்த செய்தியை வெளியில் கூறினால் வழக்கு பதிவேன் என்று மிரட்டுவது ஏன்? ரேஷன் கடையில் ஆய்வு செய்யும் முதலமைச்சர் பொதுமக்களுக்கு கை கொடுக்க மாட்டாரா? விஜய் என் வீட்டுக்காரருக்கும் மேல என்று கூறும் தற்குறிகளுக்கு பெரம்பூரில் சாலையை மறைக்கப்பட்ட கதை தெரியுமா? இளம் பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த தாவேக நிர்வாகி. பட்ட பகலில் நகையை கொள்ளையடித்து கொல்லப்பட்ட பெண். சிங்கப்பெண் அதிகாரிகளிடம் அத்துமீறிய தாவேக வழக்கறிஞர். இது மாதிரி இன்னைக்கு கள அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மை பின்னணியும் களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வீடியோ காட்சிகளோட தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அளவில் பெரிய அளவில் பேசி விவாதிக்க வேண்டிய பல செய்திகள் அப்படியே ஒட்டுமொத்தமாக ஓரம் கட்டப்பட்டுட்டு இன்னைக்கு எந்த செய்தியை பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? விஜய் அண்ணா இன்னைக்கு பெரம்பூருக்கு நடந்து வந்துட்டாரு, ரேஷன் கடையில் ஆய்வு செஞ்சிட்டாரு, என் புருஷனோட எனக்கு விஜய் அண்ணா தான் மேலே, கடவுளா விஜய் அண்ணாவான்னு கேட்டால் எனக்கு விஜய் அண்ணா தான் நான் வேணும்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஏற்பட்ட காட்சிகளை வச்சு இன்னைக்கு பல முக்கியமான செய்திகள். 100 கோடி ரூபாய் மோசடி, அதுவும் கோயில் நிலத்தை சட்டப்பூர்வமாக பத்திரப்பதிவு செஞ்சு எவ்வளோ பெரிய மோசடிகள் நடந்திருக்கு. ஆனால் இப்படி பேச வேண்டிய செய்திகள் மூடி மறைக்கப்பட்டு வெறும் இந்த சினிமா மோகம் மட்டும் இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. அதில் சில தற்குறிகள் விஜய் வந்து இங்கே பெரம்பூருக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஆட்டம். அந்த பெரம்பூருக்கு வந்தார் இல்லையா, அது வந்ததே எப்படி வந்தார்? மோடியோடைய பாணியில் வந்தார். ட்ரம்ப் குஜராத்துக்கு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய குடிசைகளெல்லாம் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய குடிசைகளெல்லாம் வெள்ளை துணியை போட்டு மறைச்சாங்க தெரியுமா? வெள்ளை துணி எல்லாத்தையும் போட்டு, அதாவது ஏழ்மை இந்தியாவா ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சிடக்கூடாது, உண்மையான குஜராத் மோகன் ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா குடிசைகளையும் வெள்ளை துணியை போட்டு மறைச்சிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் தொகுதிக்கு வராரு. அப்போ அவர் அந்த தொகுதிக்கு வரும்போது இவங்க எல்லாம் ரீல்ஸ் போடுவாங்க இல்லையா, அந்த ரீல்ஸில் குப்பைகளோ கொஞ்சம் பாழடைந்த இடங்களோ அதெல்லாம் தெரியக்கூடாது. ஏன்னா இவர் பொதுமக்கள் இருக்கக்கூடிய சாலைகளுக்கோ பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கோ போக மாட்டார். இவர் நடந்து போகிறதுக்கு ஏதோ ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க, அங்கே சில குப்பைகளும் கூலங்களும் இருக்குது. அந்த குப்பைகள் கூலங்களோட இவர் நடந்து வந்தால் ரீல்ஸுக்கு செட் ஆகாதுங்கிறதுக்காக அதை சுற்றி 2 பக்கமும் பேனர் அடிக்கப்பட்டு அந்த குப்பைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு ஃபுல்லாக பேனர் அடிக்கப்பட்டு அதுக்கு நடுவில் நடந்து வரக்கூடிய காட்சிகள். அப்போ அந்த மறைக்கப்பட்ட அரசியல் இருக்குல்ல, அது கடைசி வரைக்கும் இந்த ரசிகர்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அதுங்க பேசுகிற பேச்சு, அவங்க ஆடக்கூடிய ஆட்டங்களை கொஞ்சம் அந்த அழகு கொஞ்சம் பாருங்களேன். ஹஸ்பண்டா அண்ணனான்னு கேட்டா அண்ணன் தான் மெயின். ஹஸ்பண்ட் எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. எப்படி அவர் இவ்ளோ அழகா இருக்காருன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல. ரொம்ப அழகா இருக்காரு. ஒரு நிலாவல நம்மளால நேர்ல பார்க்கவே முடியாது. ஆனா நாங்க ஒன் டைம் நிலா அவரை பார்த்துட்டோம். விஜய் தான் எங்க வீட்டுக்கார மாரி. விஜய் தான் எங்க வீட்டுக்கார மாரி. அதுதான் மூக சாலையெல்லாம் பிடிக்காது. இப்பலாம் அவர் வேஸ்ட் ஆயிட்டாருனா பிடிக்காது. மயிர்னா அவர் என்ன பண்ணாரு, பெண்களுக்கு என்ன பண்ணாரு அவரு. இப்படி ஒரு அறிவார்ந்த தலைமுறையை தான் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் உருவாக்கி வச்சிருக்காரு. என் புருஷனுக்கும் மேலே, அதுக்கு வயசு என்ன இருக்கும், மிஞ்சி போனால் 15 வயசு கூட இருக்காது, என் புருஷனுக்கும் மேலே விஜய் தான் அப்படின்னு ஒரு தற்கொலை ஒன்று பைத்தியம் ஒன்று வளருது. இன்னொன்று விஜய்க்காக என் நெஞ்சியே நான் கீச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒன்று பேசிட்டு கிடக்குது. இன்னொன்று என் புருஷனோட என் 6 வருஷம் கல்யாணம் பண்ண எனக்கு புருஷன் முக்கியமா, இல்லை எங்கள் விஜய் அண்ணா எனக்கு முக்கியமானா விஜய் அண்ணா தான் எனக்கு முக்கியம், கடவுளா விஜய் அண்ணானா எனக்கு விஜய் அண்ணா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான பசங்களுக்கு கடைசி வரைக்கும் இங்கே யதார்த்த அரசியல் உண்மையாகவே களத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது. ஏன்னா இன்றைக்கி பேச வேண்டிய முக்கியமான செய்திகள், அறநிலைத்துறையில் எவ்வளோ பெரிய சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கு.
ஒரு கோவில் நிலங்கள் 100 கோடி ரூபாய் கோவில் நிலம் எந்த அளவுக்கு இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கு திருடப்பட்டு அவ்வளவு பெரிய மோசடி நடக்குது. நாங்கள் வந்தால் ஊழலை ஒழிச்சிருவோம், ஊழல் செய்ய விட மாட்டோம், செய்கிறவனையும் விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி செஞ்சவனையும் விட மாட்டோம்னு சொல்லி பில்டப் கொடுத்தாங்களே, இவங்க ஆட்சியில் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. கண்ணெதிர அப்பட்டமான ஊழல் நடந்திருக்கு. திமுக எந்த நிலங்களை காப்பாற்றி கோவில் கையில் ஒப்படைச்சாங்களோ அந்த நிலங்களை இன்னைக்கு தனியாருக்கு விற்கக்கூடிய ஒரு நிலைமை. அதாவது பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமியோடைய மடம், அந்த மடத்திற்கு சொந்தமான 1.40 ஏக்கர். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது பல வருஷத்துக்கு முன்னாடி குப்புசாமி மணியக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இந்த இடத்த வந்து நான் வந்து கோயிலுக்காக மடத்துக்காக நான் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் தண்டாயுதபாணி அப்படிங்கிற ஒருத்தருக்கு அந்த நிலத்தை ஒப்படைச்சு நீங்கள் இந்த கோயிலுக்கு ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிறாரு. தண்டாயுதபாணி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் அவருடைய பொறுப்பில் அந்த இடத்த வச்சுட்டு அதுக்கடுத்து கோயிலுக்கு ஒப்படைக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு அவருக்கு பிறகு அவருடைய வாரிசுகள்கிட்ட அந்த நிலத்துடைய பொறுப்பு வருது. அவங்களுடைய வாரிசுதாரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய பேருக்கு லீஸுக்கு கொடுக்கறது, கடை போடுறதுக்கு லீஸுக்கு கொடுக்கறது, இப்படி கொடுக்கும்போது இப்படி கோயிலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த இடம் யாரோ ரிலீஸுக்கு வாங்கி அந்த லீஸுக்கு வாங்கினவங்கள்ட்ட யார் அந்த தண்டாயுதபாணியோட மகன் இருக்காங்கல்ல அவங்க வந்து மேற்கொண்டு காசை வாங்கின உடனே நான் இடத்த விட நான் அதிகமாக காசு கொடுத்துறேன், அதனால இடம் எனக்கு சொந்தம்னு சொல்லி லீஸுக்கு எடுத்தவங்கள இடத்த சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் 2025 திமுகவுடைய ஆட்சியில் தான் இதுக்கு எதிராக பெரிய சட்ட போராட்டமெல்லாம் நடத்தி நீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த இடம் எல்லாமே அந்த ஆரம்பத்தில் குப்புசாமி கோயிலுக்காக கொடுத்தார் இல்லையா அந்த இடம் கோவிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த இடம் கோயிலுக்கு சொந்தம் சொன்ன கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னைக்கே ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலம் மீட்கப்பட்டது அப்படின்ற செய்தி. இது மாதிரி திமுகவுடைய ஆட்சியில் சேகர்பாபு அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்தில் பல கோவிலோட நிலங்கள் மீட்கப்பட்டது. அந்த வரலாறு எதுவும் இந்த தற்கூரிகளுக்கு தெரியாது. அந்த மாதிரி 100 கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய 1.4 ஏக்கர் அளவில் இருக்கக்கூடிய இந்த இடம் திரும்ப கோயில் கைக்கு மீட்கப்பட்டோன்னே அந்த இடத்த என்ன செய்கிறாங்கன்னா புல்லும் போதரமா ஒரு செடிகளாக கிடந்தது. அதை எல்லாத்தையுமே ஃபுல்லாக அடித்து காலி பண்ணி அந்த புல்லெல்லாம் க்ளீன் பண்ணி கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கார் பார்க்கிங்காக அந்த இடத்த ஏற்பாடு செஞ்சு சுத்தப்படுத்தி கோயில் இடமாவே ஆகிப்போச்சு. இந்த தாவேக்கு ஆட்சிக்கு வரும்போது இதுக்கு முன்னாடி கோயிலோட நிலங்களை வந்து பார்க்கிங் கட்டலாம், கோயில் வருமானத்தில் பக்தர்களுக்கு பார்க்கிங் கட்டலாம், வெளியாளங்களுக்கு பார்க்கிங் விட்டாலும் அதில் வரக்கூடிய வருமானம் மூலிமா கோயிலோடைய வருமானத்தை பெருக்கலாம்னு சொல்லி திமுக எவ்வளோ ஏற்பாடுகள் செஞ்சாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் அது எப்படி கோயிலோட காசு எடுத்து எப்படி நீங்கள் பார்க்கிங்லாம் கட்டுவீங்க, அந்த டெண்டரை ஒட்டு மொத்தமாக இழுத்து லாக் பண்ணுங்க, அந்த ஆணை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அன்னைக்கு பயங்கரமாக டைலாக்லாம் சட்டமன்றத்தில் பேசிட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியில் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் திரும்ப கோயிலுக்கே மீட்கப்பட்டு 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து காப்பாற்றப்பட்டு அது கோவில் பக்தர்களுடைய பார்க்கிங்காக அந்த இடம் இப்போ தற்காலிகமாக பார்க்கிங், நாளை பின்ன கோயிலுக்கு என்ன தேவைக்கோ அவங்க பயன்படுத்த போகிறாங்க. அப்படி மீட்கப்பட்ட அந்த இடம் இன்னைக்கு தனியாருக்கு விற்கப்பட்டிருக்கு. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த இடத்த வெறும் 2 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு. 2 தனி நபர்களுக்கு வெறும் 2 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு. அதாவது சம்பவம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா பழனி சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், பழனி சர்பதிவாளர் அலுவலகத்தில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. ஆல்ரெடி கோவில் நிர்வாகம் சார்பில் தண்டாயுதபாணி சுவாமி மடம் சார்பிலேருந்து இந்த சர்பதிவாளர் அலுவலகத்துக்கு 3 முறை எச்சரிக்கை நோட்டீஸ் வரை கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய நிலம் இது சட்டப்படி கோயிலுக்கு தான் சொந்தம் சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு, உயர்நீதிமன்ற தீர்ப்பு, அரசு படியே இது இந்த எங்களுக்கு தான் சொந்தம்னு வந்ததால் இனி இந்த நிலத்தை யாருக்குமே ரிஜிஸ்டர் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆல்ரெடி எச்சரிக்கையும் கொடுத்தாச்சு, எழுத்துப்பூர்வ எச்சரிக்கையுமே கொடுக்கப்பட்டாச்சு. அப்போ சட்டப்படி இந்த நிலத்தை ரிஜிஸ்டர் செய்கிறதே சட்டப்படி குற்றம். நாங்கள் என்ன நடக்குதுன்னா இந்த பழனி சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சர்பதிவாளர் அவர் திடீர்னு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போகிறாரு. நல்லா கொஞ்சம் கவனிச்சுங்க, அந்த செட்டிங் நல்லா பாருங்கள். திடீர்னு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறாரு. இப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அவர் வேற ஊருக்கு போயிட்டாரு. இப்போ இங்கே சர்பதிவாளருடைய அந்த பணி இடம் காலியாக இருக்குது. அப்போது இது பழனியில் நடக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அந்த கொடைக்கானல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சர்பதிவாளர் அவருடைய பேர் ஜான் மணிகண்டன், அவர் பேர் ஜஸ்டின் மணிகண்டன். இந்த ஜஸ்டின் மணிகண்டன் என்ன செய்கிறாரு, இங்கே அடிஷனல் சார்ஜை ஏற்றுக்கிறாரு. அதாவது கூடுதல் பொறுப்பு. அவர் அங்கே தான் சர்பதிவாளர். இப்போ இந்த இடம் காலியாக இருக்கிறதால கூடுதல் ஒரு பொறுப்பாக தான் மேற்பார்வையை தான் இங்கே பார்த்துக்கிறாரு தவிர இவர் இந்த அலுவலகத்துக்கு இவர் சர்பதிவாளர் கிடையாது. ஒரு கூடுதல் பொறுப்பாக ஒரு அடிஷனல் சார்ஜாக இங்கே வந்து ஜஸ்டின் மணிகண்டன் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவர் பார்த்துருக்கு இதெல்லாம் சம்பவம் நடக்கல. 2 அவர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் இவர் இங்கே கூடுதல் பொறுப்பு பார்க்கக்கூடிய இந்த 2 நாளைக்குள்ள இந்த கோயில் சம்பந்தமான அந்த இடத்த 1.40 ஏக்கர் நிலத்தை 2 தனிநபர்களுக்கு கரையம் பண்ணுறாங்க, பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்குறாங்க. வெள்ளத்துறை, சேதுபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தனிநபர்களுக்கு கோவில் நிலத்தை 100 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த கோயில் நிலத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு கைமாறுது இந்த நிலம்.
அப்போ எப்படி ஒருத்தர் கரெக்டாக அந்த பொறுப்பில், ஏன்னா அந்த பொறுப்பில் இருந்தால் உங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லணும். ஏங்க இதுதான் கோயில் நிலமாச்சாங்க, ஆல்ரெடி கோயில் சார்பிலேருந்து உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு, நீதிமன்றத்தை தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எப்படி நீங்கள் ஒரு சர்பதிவாளர் அந்த இடத்துல இருந்தால் செய்ய முடியாது. அப்போ அவர் அங்கேருந்து காலி பண்ண வச்சுட்டு வேற ஒரு நபரை அடிஷனல் பொறுப்பில் இருக்கு, அவருக்கு இதை பற்றி தெரியாது, தெரியாமல் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்பேற்பட்ட செட்டிங் செய்யப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே பெரிய அளவில் உருவாகுது. அதுக்கடுத்து இந்த கேள்வி இதோட நிற்கலை. இதுக்கடுத்து சம்மந்தப்பட்ட திருக்கோயில் இருக்கு இல்லையா, தண்டாயுதவாமி சுவாமிகளோட மடம், அந்த மடத்துடைய தக்கார் பொறுப்பில் வந்து மாரிமுத்துன்னு சொல்கிறவர் இருக்கார். அதாவது அந்த இடத்த தனிநபர்கள் வந்து ஆக்கிரமிப்புலேருந்து மீட்டு திமுகவுடைய ஆட்சியில் கோயிலுக்கே கொடுத்தாச்சு இல்லையா, அப்போ ஒப்படைக்கும் போது அந்த கோவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய இணை ஆணையரா ஜாயின்ட் கமிஷனர் பொறுப்பில் இருக்கவரையே தக்கார் பொறுப்பில் நியமிக்கிறாங்க. தக்காளர்னா யார் அந்த கோயிலை பராமரிக்கிறாங்களோ பாதுகாக்கிறாங்களோ அவங்க தான் தக்காருன்னு சொல்லுவாங்க. அந்த தக்கார் பொறுப்பு அவருக்கே ஒப்படைக்கப்படுது. அந்த தக்கார் மாரிமுத்து இருக்கார் இல்லையா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையில் டேட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஜூன் 6ஆம் தேதி இந்த 2 தனிநபர்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. ஜூன் 8ஆம் தேதி மாரிமுத்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. அதுவும் சாதாரண ப்ரொமோஷன் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு கோயிலில் ஜாயின்ட் கமிஷனர் பொறுப்பில் இருக்கக்கூடிய மாரிமுத்துக்கு அறநிலைத்துறையில் கூடுதல் ஆணையர் பொறுப்பு, ஒரு அமைச்சகத்தின் கீழே அதில் கூடுதல் ஆணையர் பொறுப்பு வழங்கக்கூடிய அளவுக்கு இப்படி அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆடு. ஏன்னா கோயில் நடத்த வேற ஒரு தனிநபருக்கு விற்கப்பட்டுச்சு அப்படின்னா புகார் கொடுக்க வேண்டியது யாரு? மாரிமுத்து தான் புகார் கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் அங்கே தக்கார் பொறுப்பில் இருக்காரு, ஜாயின்ட் கமிஷனர் பொறுப்பில் இருக்கிறாரு. அப்போ அப்படி புகார் கொடுக்க வேண்டிய மாரிமுத்து இனி அங்கே ஸ்பாட்டில் இருக்கக்கூடாது, புகார் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக மாரிமுத்துக்கு உடனடியாக ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டு பழனியில் இருக்க வேண்டிய மாரிமுத்துவை சென்னைக்கு மாற்றுறாங்க. அதுவும் அறநிலைத்துறைக்கு கூடுதல் ஆணையர் பொறுப்பை கொடுத்து அவரை சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நடக்குது. அப்போ இதில் யாரெல்லாம் கூட்டு, அப்போ இந்த கூட்டு இங்கே முடியும் ஒரு சர்பதிவாளரால் மட்டுமோ இந்த இடத்த வாங்கின தனிநபர்களாலேயோ இல்லை மாரிமுத்துன்னு சொல்லக்கூடிய இந்த ஆணையர் மூலியமோ இவங்க மட்டும் நடக்கிறதில்ல. இதுக்கெல்லாம் தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டியது அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் எப்பேற்பட்டாலும் அவர் சாதாரண ஆளா? அமைச்சர் ரமேஷ் சாதாரண ஆளா? ஒரு அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு முறுக்கு பாக்கெட்டை கையில் எடுத்துட்டு கூட இந்த முறுக்கு பாக்கெட் என்னைக்கு பேக் பண்ணது? 15ஆம் தேதியா? இது 15ஆம் தேதி தான் பேக் பண்ணப்பட்டதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு போனவர். ஒரே ஒரு 5 ரூபாய் மாஸ்க்கை வாங்கி மூஞ்சில போட்டுக்கிட்டு மார்வேஸ்டெல்லாம் போய் ஆய்வு செஞ்சவர். அவர் சாதாரண ஆள்லாம் கிடையாது. சின்ன ஒரு தப்பு நடந்தாலும் விட மாட்டார். பெரிய அளவிலான லஞ்சம் 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ள விஐபி தரிசனத்துக்கு விட்டவங்கலாம் லெட்டர் வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டுருவாரு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் எவனா வண்டி தள்ளுறதுக்கு 10 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டான் அப்படின்னா அந்த 10 ரூபாய் வாங்கினா வேலையை விட்டுலாம் தூக்கிடுவார். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவர். ஆனால் அவருக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதான். அவருக்கு இவ்வளோ பெரிய 100 கோடி ரூபா மதிப்பிலான ஒரு நிலம், ஒரு பத்திரப்பதிவு அலுவலகத்தில் 100 கோடி ரூபா மதிப்பிலான ஒரு நிலத்தை ரிஜிஸ்டர் செய்கிறதா இருந்தால் அங்கே சர்பதிவாளர், முறையான சர்பதிவாளர் இல்லாமல் நடக்குமா? அல்லது மாவட்ட அளவிலான அதிகாரிகளோட ஒப்புதல் இல்லாமல் அதெல்லாம் நடக்குமா? அப்போ இது எதுவுமே நடக்காமல் யாருக்குமே எந்த ஒரு சத்தமே இல்லாமல் முடிக்கப்பட்டிருக்குன்னா அப்போ இதில் சம்மந்தப்பட்ட அமைச்சர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? ஏன்னா இதை பற்றி எனக்கு தெரியாது, அந்த ஊரில் நினச்சி அவங்களா செஞ்சிட்டாங்க, அதிகாரிகளோட தவறு, அதிகாரிகள் வேணால் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லலாம். ஆனால் மாரிமுத்துக்கு அறநிலைத்துறையில் நீங்கள் பதவி உயர்வு கொடுத்துருக்கீங்களே, அது உங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் பதவி உயர்வு வந்துச்சா? உங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் தான் பதவி உயர்வு கொடுத்துருக்கீங்க அறநிலைத்துறையில். அப்போ இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க, அமைச்சருடைய பங்கு இதில் இருக்குதா அப்படின்ற கட்டத்தில் எல்லா கட்டத்திலையுமே இதை ஆய்வு செஞ்சு தீர விசாரணை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா திமுகவுடைய ஆட்சியில் எங்கேயோ ஒரு திமுககாரன், அவன் திமுககாரனாக கூட இருக்க மாட்டான், ஏதோ ஒரு எம்எல்ஏ கூட ஃபோட்டோ எடுத்திருப்பான், சும்மா ரோட்டில் வரும்போது ஃபோட்டோ எடுத்திருப்பான். அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்காக இதுக்கு பின்னாடி திமுக இருக்குது, திமுகவுடைய அமைச்சருடைய சதி இருக்குது, என்னென்னலாம் டைலாக் பேசிகிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குது. கோவில் நிலத்தை இவ்வளோ பெரிய அபகரிப்பில் இருந்த நிலத்தை மீட்கப்பட்ட நிலத்தை இன்னைக்கு 2 தனி நபர்கள் மேலே விற்கப்பட்டு அங்கே ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு அடிஷனல் பொறுப்பில் ஒருத்தரை போட்டு இங்கே இருக்கக்கூடிய மாரிமுத்துவை ப்ரொமோஷன் கொடுத்து அறநிலைத்துறைக்கு மாற்றி எப்பேற்பட்ட ஊழல்கள், எப்பேற்பட்ட மோசடிகள் நடந்திருக்குது. ஆனால் இதெல்லாம் அமைச்சருக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா இதெல்லாம் சின்ன புள்ள கூட இந்த கதையை நம்பாது. உடனடியாக இப்போ என்ன செய்கிறாங்கன்னா தாவேகா சார்பிலிருந்து, குறிப்பாக அமைச்சர் ரமேஷுடைய தரப்புலேருந்து யாராவது வதந்தியை பரப்புனீங்கன்னா உங்கள் மீது சட்டப்படி வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் ஒன்று கொடுக்குறாரு. ஏன்னா இதை பற்றி யாரும் யூடியூப் சேனலில் பேச மாட்டாங்க. அப்போ தான் வழக்கு பதிவு செய்யணும் பயங்காட்டிட்டா யாரும் யூடியூப் சேனல்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ இதை பற்றி யாரும் பேசிட மாட்டாங்க. அந்த பேசுகிறவங்கள அந்த வழக்கு கேஸை காட்டி நம்ம வாயை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போவே முன்னெச்சரிக்கை என்ன பண்ணுறாங்க, யாராவது ஏதாவது வதந்தி பரப்புனீங்க உங்கள் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை தான் முதல் அங்கே போய் நடவடிக்கை எடுக்கணும். எவன்லாம் இந்த கோயில் நிலத்தை திருடுறதுக்காக 100 கோடி ரூபா நிலத்தை திருடுறதுக்காக எவன்லாம் பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டானோ அவன் எல்லாரையும் தூக்கணும்.
இல்லை இதுக்கு பின்னாடி எப்பேற்பட்ட ஐஏஎஸ்களுடைய பங்களிப்பு இருந்தது? ஏன்னா இது சாதாரண ஒரு பணி இல்லை. பத்திரப்பதிவு துறையிலையும் அதுக்கான ஒப்புதல் வாங்கணும், அறநிலையத்துறையிலேயே அதோட ஒப்புதல். அப்போ 2 துறையில் அதோட ஒப்புதல் 2 துறையோட பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் எவ்வளோ பெரிய மோசடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போ இந்த 2 துறையில் இருக்கக்கூடிய ஊழல் பெருசாலிக்கு யாரு, அல்லது 2 துறையில் சம்மந்தம் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் யாரு, அல்லது அமைச்சருக்கே அதில் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லா கட்டத்திலையுமே ஆய்வு செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு பேசப்பட வேண்டிய செய்தி, முக்கியமான செய்தி. ஏன்னா இப்போ போன வாரத்தில் பேசப்பட்டது அரசு வழக்கறிஞராக நியமிக்கிறதுக்கு, வழக்கறிஞர்களை அரசு வழக்கறிஞராக நியமிக்கிறதுக்கு 30 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு நபர்கிட்ட ஊழல் வாங்கினாங்க, ஒரு நபர்கிட்ட லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லி அவ்வளோ பெரிய செய்தி பேசப்பட்டது. ஆனால் அதுக்கு எதிராக எந்த ஒரு சத்தத்தையும் அது காணாவே போயிடுச்சு. இங்கே 100 கோடி ரூபா வரைக்கும் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குது, இந்த ஊழலும் யாராலையும் பேசப்படலை. ஏன்னா இவங்களுக்கு எந்த செய்தி முக்கியம்னா, ஐயோ விஜய் அண்ணா எவ்வளோ கியூட் சிஎம்மாக இருக்கிறாரு, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு, அவர்லாம் 50 வயசுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, என் வீட்டுக்காரரை விட அவர் தான் ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இந்த செய்தியை தான் பெருசாக பேசப்படும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசுகிற நேரத்திலேயே ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்குது நாகப்பட்டினத்தில். ஒரு கேஸ் சம்பந்தமான விஷயத்தில் சபரிநாதன் நினைக்கிறேன், சபரி வர்மன் சொல்லக்கூடிய ஒருத்தரை ஏதோ ஒரு கேஸில் அவரை ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க. அந்த ஜெயிலில் திடீர்னு இறந்து போயிடுறாரு சபரிவர்மன், திடீர்னு இறந்துறாரு. அவங்க ஃபேமிலி ஆளுங்க போய் கேட்கும்போது அங்கே சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, அவன் செத்து போயிட்டான், ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான், அந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள். அப்போ அவங்க ஃபேமிலி ஆளு சொல்கிறாங்க, அவன் நல்லபடியாக தானே போனான், அவர் இன்றைக்கி அவர் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருந்த வீடியோ காட்சி இருக்குது, நல்ல திடகாத்திரமாக சபரிவர்மன் நல்ல ஆரோக்கியமாக தான் அந்த இடத்துல இருக்கிறாரு, திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக், அதுவும் மரணம் வரைக்கும் போயிடுச்சுன்னா இன்னும் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னைக்கு அந்த பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தோன்னே அட்டாப்சி ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு அவர் உடலில் பல இடங்களில் காயங்கள் இருந்தது. அப்போ அடித்து தான் கொல்லப்பட்டிருக்கிறாரு, ஒரு லாக்அப் டெத் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே அம்பலமாகுது. திமுகவுடைய ஆட்சியில் அஜித்குமார் லாக்அப் டெத் நடந்தது. அஜித்குமார் லாக்அப் டெத் நடத்தினா என்ன ஆட்டான்னாங்க, வானமும் இடிஞ்சு போச்சு, பூமியே விழுந்து போச்சுன்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டங்கள். விஜய் கையில் போர்டை பிடிச்சாரு, சாரி வேண்டாம் முதலமைச்சரே, சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி போர்டெல்லாம் பிடிச்சிங்க. ராஜ்மோகன் இன்னைக்கு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜ்மோகன், நீங்கெல்லாம் காவல்துறை அதிகாரிகளா, முதல் நீங்களாம் மனுஷன் சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கான்னு சொல்லி ரைமிங்ல டைமிங்லாம் டைலாக் போட்டு இருந்தவர். ஆனால் இன்னைக்கு திரும்பவும் லாக்அப் டெத் தாவேக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2வது 3வது நினைக்கிறேன், திரும்பவும் லாக்அப் டெத் ஆதாரத்தோட நடந்திருக்குது. ஆனால் இவங்களுடைய சத்தங்கள் எதுவுமே காணாம். இந்த செய்திகள் கடைசி வரைக்கும் இந்த தற்கொலைகளோட பார்வைக்கு போவாது. ஏன்னா அந்த தற்கொலைகளுக்கு ஐயோ விஜய் அண்ணா என்னென்னோ பண்ணிட்டார், விஜய் அண்ணா நடந்து அவர் காலில் அவரே நடந்து வராரு, ஐயோ விஜய் அண்ணா அந்த காரை எடுத்து சின்ன புள்ள மாதிரி அந்த காரை விளையாடுறாரு. இது ஏதோ தற்கொலைகள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் அப்படி தான் செய்யுது. ஊடகங்கள் எந்த செய்திகளை முக்கியப்படுத்தணும் அப்படிங்களாம, குழந்தை போல் கார் விளையாண்ட முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி செய்தி போடுறாங்க. ஒரு கார் கம்பெனிக்காரன் அவன் கார் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் போட வரும்போது அந்த கார் எடுத்து ஒரு விளையாடுறாராம். இதை ஒரு பெரிய செய்தியாக இன்றைக்கி போட்டுட்டு இருக்கிறாங்க. பழவேற்காடில் ஒரு அம்மா, அவங்க வீட்டில் இருந்து ஒரு 55 வயசு அம்மா, வனஜான்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் பட்டப்பகலில் வீடு பூந்து அவங்களுடைய 15,000 நகையை கொள்ளடிச்சு அந்த அம்மா அடித்து கொண்டுட்டு சாவடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த அம்மாவை கொலையும் செஞ்சுட்டு 15,000 நகையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் பெரிய செய்தியாக்க வேண்டிய ஊடகங்கள் அதை பற்றி பொருட்படுத்தலை. இந்த செய்தியை பரப்ப வேண்டிய மக்கள் யாருமே இந்த பெரிய செய்தியாக பரப்பலை. ஆனால் இவங்களுக்கு எந்த செய்தி தெரியுமா, குழந்தை போல் கார் விளையாடிய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை பரப்புகிறாங்க. ஒரு தாவேகா நிர்வாகி ஒருத்தன், அந்த தாவேகா கரூர் குளித்தலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தாவேகா நிர்வாகி ரமேஷ்னு சொல்லக்கூடிய ஒருத்தன், ஒரு பெண் ஒருத்தவங்களுக்கு தினமும் போய் பாலியல் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். பாலியல் ரீதியான சைகைகள் செய்கிறது, பாலியல் தொல்லைகள் கொடுக்குது, இப்படி கொடுத்துட்டு இருக்கிறான். கடைசியில் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்தவங்க அடித்து மூஞ்ச கொயன்னு ஆகிட்டு இருக்கிறாங்க. அடித்து கொட்டையாக மூஞ்ச அடித்து பேத்து, குருதி புனல் படத்தில் கிளைமேக்ஸில் கமலஹாசன் வருவார் தெரியுமா, மூஞ்சி கிஞ்செல்லாம் வீங்கி போய் ரத்தத்தோட, அந்த மாதிரி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அப்போ பெண்கள் பாதுகாப்பு தான் நாங்கள் ஆட்சிக்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பேசக்கூடிய தற்கொலைகள். எங்கே யார்கிட்ட பெண்கள் பாதுகாப்பு இருக்குது? அவர் தாவேக்காவுடைய ஒன்றிய ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறாராம், ஒன்றிய செயலாளர் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறாராம். இதுக்கு முன்னாடி ஆலந்தூரில் இதே மாதிரி தாவேக்கால ஏதோ ஒன்றிய பொறுப்பில் இருந்த வேம்புலின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், கணவன் இல்லாத ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட வீடு புகுந்து பாலியல் தொல்லை கொடுத்தாரு. அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை, சும்மா பேருக்கு கட்சியை விட்டு தூக்குனாங்க. ஆனால் அது நடந்த ஒரு வாரம் கழிச்சு கட்சி சம்பந்தமான கூட்டத்தில் வேம்புலி கலந்துக்கிறாரு. இதுதான் இவங்க பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு. இப்போ நம்ம பேசியிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தாவேக்காவுடைய வழக்கறிஞர்னு ஒருத்தர், அவர் என்ன செய்கிறாரு, சிங்கப்பெண் அதிரடி படைப்பை வச்சிருக்காங்க இல்லையா, வெறும் பேர் தான், வெறும் பேர், ரீல்ஸுக்கு மட்டும் தான் இந்த சிங்கப்பெண்லாம் உதவுமே தவிர நடைமுறைக்கு எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த சிங்கப்பெண் அதிரடி படையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி பெண்கள்கிட்ட போயிட்டு, என்னை கொண்டு போய் எங்கள் வீட்டில் விடுங்க, போதையில் போய் சொல்கிறாராம், என்னை கொண்டு போய் எங்கள் வீட்டில் விடுங்க, நீங்கள் ஆண்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி
பெண் காவல் அதிகாரிகள்கிட்ட போயிட்டு குடிபோதையில் போயிட்டு கலாட்டா பண்ணியிருக்கிறாரு. இவர் தாவேக்காவுடைய வழக்கறிஞர் பிரிவில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்போ இது மாதிரியான செய்திகளை இவங்க யாருக்குமே கவனம் பெற மாட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் விஜய் அண்ணா ரேஷன் கடையில் வந்து அவர் ரேஷன் கடையை போட்டார், அங்கே எடை போடுறத பார்த்தாரு. அந்த ரேஷன் கடையில் வேலை செய்யக்கூடிய அக்கா வந்து 5 கிலோ சர்க்கரையை எடை போட்டு கொடுத்தாங்க. அந்த 5 கிலோ சர்க்கரையை கீழே விழுவாமல் விஜய் அண்ணா பையை பிடிச்சிட்டாராம். என்னடா செய்தி இதெல்லாம்? அந்த அக்கா எடை போட்டு அவங்க அந்த பையில் போடுறாங்களா, அந்த சக்கரை கொஞ்சம் கூட கீழே விழாமல் ஒரு பையை பிடிச்சிட்டாராம். இதெல்லாம் செய்தியாடா? இது ஒரு செய்தின்னு சொல்லி இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட கொடுமை என்ன தெரியுமா? கோயம்புத்தூரில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய மர்ம மரணம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு வேளாண் பல்கலைக்கழக கல்லூரி, அந்த கல்லூரியில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு மாணவி திடீர்னு மர்மமான முறையில் அந்த மாணவி தற்கொலை. அந்த மாணவி திடீர்னு இறந்துடுறான். அப்போ அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க நண்பர்கள் எல்லாருமே அவள் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு எதுவுமே நடக்கலை. அப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குது, இந்த மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி அவங்க நீதி கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவுடைய ஆட்சியில் ஏதாவது ஒன்று நடந்துட்டா பெரிய அளவிலான இறங்கி வந்து நீதி கேட்டவங்க இன்றைக்கி சத்தத்தையே காணோம். இப்படி ஒரு செய்தி நடந்ததே பல தற்கொலைகளுக்கு தெரியாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததோ, இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததோ இங்கே யாருக்குமே தெரியாது. ஏன்னா இவங்க ஃபாலோ பண்ணுறது ஃபுல்லாகவே விஜய் அண்ணா இன்னைக்கு கருப்பு கலரில் சட்டை போட்டார், இன்னைக்கு மெரூன் கலரில் சட்டை போட்டார்னு சொல்லி வெறும் சினிமா மோகத்தில் மட்டுமே அரசியல் அணுகிறதால இவங்களுக்கு கடைசி வரைக்கும் எதுவுமே தெரியாது. அதனால் கடைசி வரைக்கும் என் புருஷனோட எனக்கு விஜய் தான் முக்கியம், நிலாவா விஜயா அப்படின்னு கேட்டால் நான் விஜய் தான் சொல்லுவேன், கடவுளா விஜயான்னு கேட்டால் நான் விஜய் தான் சொல்லுவேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் இந்த சினிமாவில் தான் இவங்களை சீரழிஞ்சிக்கிட்டு போவாங்க. எந்த அளவுக்குன்னா அவர் கடைசியில் இவங்கள்ட்ட கையை கூட கொடுக்க மாட்டேறாரு தெரியுமா? அது என்னவோ தெரியல. எந்த ஒரு தலைவர்களாகவே இருந்தாலும், அது வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் கையை கொடுக்குமா, கையை கொடுக்கறது ஒரு நாகரிகம். அவங்க கை ஹேண்ட்ஷேக் பண்ணுற ஒரு நாகரிகம். எல்லா தலைவர்களுமே கையை கொடுப்பாங்க. ஆனால் இவர் எங்கேயுமே கையை கொடுக்க கூட மாட்டாரு. நேற்று சில பெண்கள் அவங்க முகத்திலே தெரியுது அவருக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் அப்படின்ட்டு. அந்த பெண்கள் அவ்வளோ பெரிய ஃபேனாக இருக்கிறாங்க. அவர் கூட ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். அப்போ கையை கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டு கையை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கையை கொடுக்கவும் மாட்டாப்புல மனுஷன். அவர் கையை கொடுக்காம அப்படியே தட்டி கழிக்கிறாரு. உடனே இவங்களோட அதிகாரிகள் அந்த கையெல்லாம் கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு இடத்துக்கு முதலமைச்சர் வராரு. அந்த இடத்துல போய் அந்த மக்களை பார்த்தோன்னா உடனே அவங்க கூட போய் ஓடி போய் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அது நல்லா இருக்குமே, ஒரு ரீல்ஸ் போடலாமே அப்படின்னு சொல்லி அவங்களோட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அவங்களும் கையை கொடுக்குறாங்க, கட்சியை சேர்ந்தவங்க கையை கொடுக்குறாங்க. அங்கேயும் கையை கொடுக்குற மாட்டாரு. அதிகாரிகள் வந்து கை கொடுக்காதண்ணா. ஏன் கையை கொடுத்தா அப்படி என்னதான் ஆயிருப்போகுது? ஒரு கையை கொடுத்து ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுல என்ன ஆயிருப்போகுது? முதல்வன் படத்துலயாச்சும் ரகுவரன், அந்த வில்லன் கேரக்டருக்கு ஒரு ரகுவரன் கையெல்லாம் கொடுத்துருவாரு, காருக்குள்ள வந்து சானிடைசர் போட்டுப்பாரு. ஆனால் இவர் கையையே கொடுக்க முடியாத ஒரு முதலமைச்சர் இருக்காரு. அப்போ இவரு தான் எங்களுக்கு எல்லாமே வானத்திலிருந்து குதிச்ச தேவதூதர் அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டாடுது ஒரு கூட்டம். இப்போ இந்த சினிமா மோகத்துக்கு பின்னாடி உங்களுக்கு எப்பேற்பட்ட சீர்கேடுகள் நடந்துருக்கு, எப்பேற்பட்ட ஊழல்கள் இங்கே மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியவே இல்லை. இவர் தான் எங்களை கையை பிடிச்சி தூக்குவாருன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் அவர் உங்களுக்கு கையே கொடுக்க மாட்டாரு. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.